الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. أشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العليم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أو كما قال نبينا صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகழ்லா பெரும்புடையுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றினார்கள் புகழ்ந்தவனாகவும் எனது உமாவுடைய ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பொருளின் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உண்மையிலான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களில் சிலர் கண்மூடித்தனமாக கருணையற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம். இந்த செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் காட்டு மிராண்டித்தனமாக கொலை செய்தார்கள் என்கிற செய்தி பரவலாக அதிகமாக இருக்கிறது. சாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, நண்பர்களுக்குள்ளே பகவை என்கின்ற பல காரணத்தை முன்னிறுத்தி பல்வேறு விதங்களில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கண்மூடி
தாக்குகிறான், கொலை செய்கிறான். கருணையற்றவனாக இந்த உலகத்திலே நடந்து கொள்ளும். அதே போல சில இடங்களிலே பார்த்தோம் என்றால் தற்கொலைகளும் அதிகமாக நிகழ்ந்து கொண்டுதான் வருகிறது. அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள், என்னை பராமரிக்க, பார்த்துக்கொள்ள, பாசம் காட்ட ஆள் இல்லாத காரணத்தான். 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் தன்னுடைய வீடுகளிலே சிலிண்டரை வெடிக்கச் செய்து மாழித்தார். என்ன காரணம் என்று ஆய்வு செய்யும் பொழுது, அவர்கள் விசாரிக்கும் பொழுது, பெற்றெடுத்த பிள்ளைகள் இருந்தும் பராமரிக்க இயலாத காரணத்தினால், அவர்களுடைய பராமரிப்பு இல்லாத காரணத்தினால், பார்த்துக்கொள்ள ஆளில்லை, பாசம் காட்ட ஆள் இல்லாத காரணத்தினால், தனிமையிலே வாழ முடியாத காரணத்தினால் மரணத்தை நோக்கி சென்றார்கள் என்கின்ற செய்தி இன்றைக்கு பரவலாக அனைத்து இடத்திலும் காணப்படுகிறது. இப்படி கருணைகள் காட்டப்பட வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தை தாண்டி இன்றைக்கு கருணையே இல்லாமல் மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு கருணை மீது, ஒருவர் மீது அன்பு புரிய சொல்கிறது, கருணை காட்ட சொல்லுகிறது என்றால், நீங்கள் இந்த உலகத்திலே கருணையே இல்லாமல் நடந்து கொண்டால், காட்டு மிராண்டிகளாக இருந்தால், கருணையற்றவர்களாக இருந்தால் வறுமையிலே வெற்றி பெற முடியாது என்பதை சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், மனிதர்கள் மீது கருணை காட்டாதவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையிலே வெற்றி இல்லை என்பதுதான் அர்த்தம். அப்ப இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் இன்னொரு மனிதனை சார்ந்து வாழுகிறோம், இன்னொரு உறவை சார்ந்து வாழுகிறோம். இன்னொரு மனிதன் இல்லாமல் இந்த உலகத்திலே யாருமே இந்த உலகத்திலே வாழ முடியாது. யாருமே நான் தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த மனிதர்களுடைய உதவியும் இல்லாமல் இந்த உலகத்திலே நானாக தானே சமைத்து, தானே உடை தயாரித்து, தானே வாழ்ந்துவிட முடியும் என்றால் இந்த உலகத்திலே இயலவே இயலாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மனிதனுக்கு அன்பு செலுத்துவது, பாசம் செலுத்துவது, கருணை காட்டுவது என்பதெல்லாம் இயற்கையினுடைய நீதியாக இருக்கிறது. சில காரணங்களுக்காக இன்றைக்கு மனிதர்கள் கருணையற்றவர்களாக, கண்மூடித்தனமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிகிறார்கள் என்று சொன்னால், அந்த வெறித்தனமான விஷயங்களுக்கு அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இல்ல இறந்து போன, செத்து போன கருணை இல்லாததான் காரணம். கருணை இறந்து விட்டது, அவனுடைய உள்ளத்திலே கருணை செத்து விட்டது என்பதுதான் அவனுடைய பொருளாக இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழக்கூடிய நாம் இந்த உலகத்திலே இறைவனுடைய கருணை எப்பேற்பட்டது, இறைவனுடைய அந்த கருணை மகத்தானது. நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோம் என்றால், கேட்டதும் ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு உதவி கேட்கிறார், கேட்ட உடனே நாம் அடுத்த வினாடி மறுசொல் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் என்றால் அவர் மீது நமக்கு பிரியம் இருக்க வேண்டும், அவர் மீது பாசம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக, அது பொருளாதார ரீதியாக அல்லது இன்ன பிற விஷயங்களாக இருந்தால் உடனடியாக நாம் அவருக்கு உதவி செய்வதற்கு காரணம் அவர் மீது வைத்திருக்கிற அந்த பிரியம், பாசம், கருணை. அதே போல நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றாலும் இறைவன் நம் மீது கருணை காட்ட வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே இறைவனுடைய கருணையை பெற வேண்டும், பிற மனிதர்கள் மீது கருணை செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு கருணையும் அது தர்மமாகத்தான் பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் ஒருவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள், பாசம் செலுத்துகிறீர்கள், கருணை காட்டுகிறீர்கள், அது உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் இன்னொருவர் மீது கருணை காட்டினால் அது தர்மமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு மனிதர்கள் மீது கருணை, பாசம், அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே இறைவனுடைய அந்த கருணை பற்றி நபிகளார் பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், இறைவன் 100 பகுதிகளாக கருணையை ஏற்படுத்தி அதிலே ஒரு பகுதியை, ஒரு பங்கை மட்டும் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு, ஜின்களுக்கு, புழு பூச்சிகளுக்கு, மற்ற உயிரினங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். மீதி 99% 99 பங்கை, கருணையை இறைவன் தன்னுடைய புறத்திலே வைத்திருக்கிறான்.
அது நாளை மறுமையிலே அந்த மனிதனுக்கு திருப்பி கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஒரு பகுதியினுடைய அந்த 1% அன்பு இந்த உலகத்திலே எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு போர்க்களத்திலே தன்னுடைய குழந்தையை தேடி வருகிறார் ஒரு பெண்மணி. தன்னுடைய மகனை தேடி வருகிறார், தன்னுடைய பிள்ளையை தேடி வருகிறார். அந்த பிள்ளை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது பசியால் ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு எடுத்து பால் போட்டுகிறாள். அந்த குழந்தைக்கு மீண்டும் இறக்கிவிட்டு தன்னுடைய பிள்ளையை தேடுகிறார். இன்னொரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைக்கும் பால் போட்டுகிறாள். இறக்கி வைத்து விட்டு மீண்டும் தன்னுடைய பிள்ளையை தேடுகிறாள். இப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை கண்டுபிடித்ததும் வாரி அணைத்து அந்த பிள்ளைக்கும் பால் புகட்டி தன்னுடைய பாசத்தால் அரவணைக்கக்கூடிய இந்த பெண்மணியை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையை நெருப்பிலே தூக்கி வீசுவாளா? சகாபாக்கள் இடத்திலே கேட்கிறார்கள். சகாபாக்கள் மறுமொழி சொல்லுகிறார்கள், அது எப்படி அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையை, இவ்வளவு பாசம் காட்டிய தன்னுடைய பிள்ளையை, நேசம் காட்டி இவளுடைய இந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிற தன்னுடைய பிள்ளை எப்படி நெருப்பிலே தூக்கி வீசுவாள்? இந்த அளவுக்கு பாசம் காட்டக்கூடிய பெண்மணி. இதே போலத்தான் இறைவன், இது ஒரு பகுதிதான். இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் 1% தான். மீதி 99% இறைவன் மறுமையிலே மனிதர்களுக்காக வைத்திருக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்ப இறைவனுடைய அந்த கருணை நாளைக்கு மறுமையிலே எப்படி வெளிப்படும், அதற்கு முன்னால் அந்த உலகத்தையே மனிதர்கள் எப்படி கருணையோடு வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே நமக்கு சொல்லுகிறார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்திலே ஒரு பெண்மணி நாய்க்கு, ஒரு விபச்சாரி நாய்க்கு நீர் புகட்டிய காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு சூனம் வழங்கப்பட்டதாக செய்தியை நபிகளார் பகிர்கிறார்கள். அதே போல நல்ல ஒரு பெண்மணி தன்னுடைய பூனையை கட்டி போட்டு விட்டு அதற்கு உணவு கொடுக்காமல், அந்த கட்டை அவிழ்த்து விடாமல் பசியால் இறக்கை செய்த அந்த பெண்மணிக்கு நரகம் பரிசாக கொடுக்கப்படுகிறது என்று 2 செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் அவருடைய கருணையை இறைவன் பாராட்டுகிறான், சுவனத்தைக்கு கொடுக்கிறான். நல்ல பெண்மணியாக இருந்தாலும் கருணை அற்றவராக இந்த உலகத்திலே இருந்தால், ஒரு உயிரை அநியாயமாக கொன்றால் அது நரகத்திற்கு அவர் மாறிவிடுகிறார்கள் என்றால், இந்த உலகத்திலே கருணை எப்பேற்பட்ட முக்கியத்துவத்தை பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நபிகளாருடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னுதாரணமாக இருக்கிறது. லக்கது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறை தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இறை தூதர் எப்படி வாழ்ந்தார், எப்படி பேசினார், எப்படி பழகினார், எப்படி அன்பு செலுத்தினார், எப்படி கருணை காட்டினார், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பாடமாக படிப்பினையாக எடுத்து வாழ வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய வழிகாட்டியாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தூதுவத்தை கொடுத்து இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற சித்தாந்தத்தை, கொள்கையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் காட்டி தந்தார்கள். அப்பேற்பட்ட நபிகளாருடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எந்த ஒரு கட்டத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையற்றவர்களாக நடந்ததே கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், புனையின் போரிலே பிடிபட்ட கைதிகளை, அன்றைக்கெல்லாம் நபிகளாருடைய காலத்திலே எல்லாம் பிடிபட்ட கைதிகள் எல்லாம் அடிமைகளாக ஆக்கப்படுவார்கள். இதுதான் நிகழ்வு. பிற்காலத்திலே அது அந்த சட்டம் மாற்றப்பட்டு அவர்கள் சுதந்திரமாக விடப்பட்டார்கள். ஆரம்ப காலகட்டங்களிலே பிடிக்கப்பட்ட கைதிகள் எல்லாம் அடிமைகளாக இருக்கும் பொழுது பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுவித்தார்கள். அவர்கள் அந்த பிடிக்கப்பட்ட அந்த பெண்கள், கைதிகள், அடிமைகளாக இருக்க வேண்டியவர்கள் அந்த கடைவீதிகளில் சுதந்திரமாக உலா வந்தார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மீது காட்டிய அந்த கருணை. அதே போல பாருங்கள், நஜ்து போரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்து போரை முடித்துவிட்டு திரும்புகிறார்கள். அந்த வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாமல் ஒரு மரத்தடியிலே அமர்கிறார்கள். சகாபாக்கள் எல்லாம் தூரத்திலே இருக்கிறார்கள். அந்த வழியாக வந்த ஒரு எதிரி நபிகளாருடைய வாளை எடுத்து நபிகளாருடைய கழுத்துக்கு நேராக நீட்டி அவரை கொல்வதற்கு நபிகளாரை எழுப்புகிறார்.
இப்பொழுது உங்களை யார் காப்பாற்றுவார் என்று செய்தி வருகிறது. அவன் கேட்கிறான், சிறிது வினாடியிலே அல்லாஹ் தான் காப்பாற்றுவான் என்று சொல்லி நபிகளால் அந்த வாளை கைப்பற்றி அந்த மனிதனை அந்த நேரத்திலே தண்டிக்காமல் அவனை கருணையின் அடிப்படையில் அவர்களை விடுவித்து விடுகிறார்கள். பொழைச்சு போட்டோம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கொல்ல வந்தவனை கூட கொல்லாமல் தண்டனை கொடுக்காமல் திருப்பி அனுப்புகிறார்கள் என்றால் கருணையினுடைய உச்சத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாமா நன்மை கிடைக்கும். நம்மளுடைய குழந்தைகளிடத்திலே அன்பு செலுத்துவதெல்லாம் நன்மை கிடைக்குமா? நம்மளுடைய குழந்தைகளிடத்திலே பாசம் செலுத்துவதெல்லாம் நன்மை கிடைக்குமா என்றால் அதிலும் கிடைக்கும் தான் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு அலி அவர்களுடைய பேரனை எடுத்து முத்தமிடுகிறார்கள். தன்னுடைய பேரனை கொஞ்சுகிறார்கள். இதை கண்ட ஒரு கிராமவாசி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் குழந்தைக்கு முத்தமெல்லாம் விடுவீர்களா? எனக்கு 10 பிள்ளை இருக்குது, இதுவரைக்கும் ஒரு குழந்தைக்கு கூட நான் முத்தமிட்டதில்லை. எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் குழந்தைகளுக்கு முத்தமிடுவீர்களா? எனக்கு 10 பிள்ளை இருக்குது, ஒண்ணு கூட நான் முத்தமிட்டதில்லை, கொஞ்சியதில்லை. உன்னுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் அன்பை எடுத்து விட்டால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேள்வி கேட்கிறார். அன்பினுடைய வெளிப்பாடாக, கருணையினுடைய வெளிப்பாடாக உங்களுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சிறிய முத்தத்திலே இருக்கிறார். இதெல்லாம் தர்மமாக பதிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய கருணை நாளை மறுமையினுடைய இறைவனுடைய பார்வையிலே உங்களுடைய இறைவன் உங்கள் மீது கருணை காட்டுவதற்கு, இந்த உலகத்திலே கருணை காட்டுவதெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் இடத்திலே சொல்லுகிறார்கள், யாருடைய செயலும் அவரை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்தார், யாருடைய செயலும் உங்களை சொர்க்கத்திலே அனுமதிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சகாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய செயலுமா? அல்லாஹ்வுடைய கருணை இல்லாதிருப்பின் யாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால் யாருடைய செயலும் சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்க. நீங்க என்னதான் இந்த உலகத்திலே நான் நோன்பு வைத்தேன், தொழுதேன், ஹஜ் செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், இந்த அமலை செய்தேன் என்று யாரெல்லாம் எதை செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கருணையை பெறாமல் யாரும் நாளை மறுமையிலே வெற்றியே பெற முடியாது. இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்கிறோம், அதிலே கூட இறைவனுடைய புறத்திலே இருந்து நம் மீது கருணை இருக்க வேண்டும். இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் நம் மீது கருணை புரிய வேண்டும். அந்த கருணை இல்லாமல் யாரும் சுவனத்தை அடையவே முடியாது. எப்பேற்பட்ட தியாகத்தை செய்யுங்கள், பள்ளிவாசல்ல விழுந்து கிடங்க, தர்மத்தை வாரி இறைங்க, எதை வேணாலும் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் எந்த மனிதனும் யாராக இருந்தாலும் சுவனம் செல்லவே முடியாது. முன்னொரு காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். குகையில ஒரு மாட்டிக்கொண்ட ஒரு 3 பேருடைய சம்பவம். அதிகமான உரைகளிலே கேள்விப்பட்ட ஒரு செய்தி. சுருக்கமாக சொல்வதென்றால் 3 பேர் குகையில மாட்டிக்கிறாங்க. குகை மூடப்படுகிறது, வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப என்ன செய்யறாங்க? அல்லாஹ் நாடினாலே தவிர வெளியே போக முடியாது, கத்தனால சவுண்டு வெளியே போகாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு குகையிலே பாறை மூடப்பட்ட ஒரு 3 மனிதர்கள் உள்ளே மாட்டிக்கொள்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்த அந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். நான் ஒருத்தர் சொல்றார், விபச்சாரத்துடைய விளிம்பிலே இருந்தேன், யாரும் என்னை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை, தடுப்பதற்கு ஆள் இல்லை, அந்த பெண்மணி கூட தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை கண்டு பயந்து நான் அந்த விபச்சாரத்திலிருந்து வெளியே வந்தேன். இன்னொரு சொல்லுகிறார், என் தாய்க்காக வைத்திருந்த பாலை என்னுடைய மனைவி குழந்தைகள் பசியால் துடித்த போதும் அவர்களை சமாதானப்படுத்தி தூங்க வைத்து விட்டு என்னுடைய தாய்க்கு கொடுத்த பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார்.
இன்னொருவர் சொல்லுகிறார், ஒருவர் என்னிடத்திலே வேலை செய்தார், அதனுடைய ஊதியத்தை விட்டு சென்று விட்டார். பிற்காலத்திலே அவர் வந்து தன்னுடைய ஊதியத்தை கேட்கும் பொழுது அந்த ஊதியத்தை வைத்து ஒரு ஆடு வாங்கினேன். அந்த ஆடு பல ஆடுகளாக ஒரு பண்ணையாக மாறி இருந்தது. அதை அப்படியே அந்த மனிதனுக்கு கொடுத்தேன், இதுதான் உன்னுடைய ஊதியம் என்று. இதை அனைவரும் முன்னிறுத்தி இதை நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு யா அல்லாஹ் வழியை விடு என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் அவருடைய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான், அவருடைய செயலை ஏற்றுக்கொள்கிறான், அவர்கள் மீது கருணை காட்டுகிறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, எந்த செயலா இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் எதை செய்து எப்படி ஜெயித்து விட முடியும்? யாரால் ஜெயித்து விட முடியும்? இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஆலிமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட இபாதத்து தாரியாக இருக்கட்டும், குர்ஆனை கலைத்து குடித்தவராக இருக்கட்டும், ஜும்மா உரைகள் பொது மேடைகளில் பேசக்கூடியவராக யாரா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ் மறுத்து விட்டால் நிச்சயமாக யாராலும் வெற்றி பெற முடியாது. முன்ன ஒரு காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முன்ன ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் எந்த நற்செயலும் செய்யல, வாழ்ந்து வந்தால் அவருடைய மரண தருவாயிலே அவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பேசுகிறார், நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி காற்றிலே நீங்கள் கரைத்து விடுங்க, புதைச்சிடாதீங்க, எரிச்சு சாம்பலாக்கி அதை காற்றோட காற்றாக கலந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி செய்யப்பட்டது. அவர் எழுப்பப்பட்டு மறுமையிலே நிறுத்தப்பட்டு இறைவனால் கேள்வி கேட்கப்படுகிறது, எதற்காக இதை செய்தார்? நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த நல்லதும் செய்யல, இறைவனுடைய பிடியின் காரணத்தினால் நரகத்திலே வந்து விழுந்து விடுவோமோ, மீண்டும் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்பட விடுவோமோ என்று நினைத்து உடலாக இல்லாமல் எரித்து சாம்பலா தோக சொல்லிட்டேன், வேற எந்த காரணமும் இல்ல. இறைவனுக்கு பயந்த கடைசி நேரத்துல மீண்டும் எழுப்பப்படக்கூடாது, உடல் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுகிறார். இப்படி முன்னால் நடந்த நபிகளாருக்கு முன்னாள் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை நபிகளார் சொல்லுகிறார்கள். இறைவன் தன்னுடைய கருணை கொண்டு அவருக்கு சுவனத்தை அளித்தான். ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். என்னதாக எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் இறைவனுடைய கருணை இருந்தால் அவன் யாருக்கு வேணாலும் தன்னுடைய கருணையை கொடுப்பான், யாருக்கு வேணாலும் கொடுப்பான். அதெல்லாம் வந்து நம்ம வந்து இவருக்கு கொடுத்து விட்டா இவருக்கு கொடுத்தா சொல்ல முடியாது. அது இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். இறைவனுடைய கருணை பெற்றவர் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். அப்ப இறைவனுடைய கருணை எப்பேற்பட்டது பாருங்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்பட்டு கொலை செய்யக்கூடிய மனிதன், சின்ன சின்ன விஷயங்களுக்காக தன்னுடைய ஆத்திரத்தை வெறியை கட்டுப்படுத்த முடியாத மனிதன், இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கோ இன்னொரு உயிரினத்திற்கோ கருணை காட்டாத மனிதன் நாளை நிச்சயமாக இறைவனால் கருணை காட்டப்பட மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனுடைய கருணை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது மிகப்பெரிய செய்தியை சொல்லுகிறார். நரகத்திலே நரகவாசிகள் இருப்பார்கள். நரகவாசிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவனத்திலே சுவனவாசிகள் இருப்பார்கள். சுவனவாசிகளை பார்த்து சொல்லுவார், நரகத்துல இத்தனை பேர் கிடக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது பரிந்துரை செய்யுங்களேன். யார் கேட்பா? இறைவன் கேட்பான். தன்னுடைய 99% கருணையை, அன்பை, பாசத்தை அல்லாஹ் எப்பொழுது வெளிப்படுத்துகிறார்? நரகத்திலே பொசுங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை. ஏன் இத்தனை பேர் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று படைத்த இறைவனுக்கு மாறு செய்தவர்கள், இந்த உலகத்திலே துரோகம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், இந்த உலகத்திலே பாவம் செய்தவர்கள், அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். அவர்கள் ஏன் நரகத்திலே இருக்கிறார்கள்? அதுல கொஞ்சம் பேர்த்த வெளியே எழுப்புமே என்று அல்லாஹ் தன்னுடைய கருணையை அந்த பாவப்பட்ட பாவிகள் மீது இறக்குகிறான். சுவனவாசிகள், நீங்கள் கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்க, கொஞ்சம் பேர்த்த வெளியே எடுப்போம். அவங்க இதான் எங்களோட தொழுவங்க, நோம்பு வச்சவங்க, இவங்கள என்னுடைய சகோதரர்கள் வெளியெடுங்க யா அல்லாஹ் என்று அவர்கள் பரிந்துரைப்பார்கள்.
அப்ப கூட குடும்பத்தை எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. தொழுவங்க, நோன்பு வச்சவங்க, அமல் செஞ்சவங்க இவங்க எல்லாம் இருப்பாங்க. யாரா இவங்களை வெளியேடு எடுப்பான். அப்போ அத்தனை பேர் நரகத்துல இருக்கிறாங்க. மலக்குமாரிடத்துல இறைவன் கேட்பான், இத்தனை பேர் இருக்கிறாங்களே, நீங்க யாருக்காவது கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணுவாங்க. அல்லாஹ் வெளியே எடுப்பான். இன்னும் பார்த்தாது மலக்குமாரிடத்துல சொல்லுவான், யாரெல்லாம் இந்த உலகத்திலே அணு அளவு ஈமான் இருந்ததோ, இறை நம்பிக்கை இருந்ததோ, அவங்களை பூரா வெளியே எடுத்துருங்க. எப்படி கண்டுபிடிப்பது? அணு அளவு ஈமான் இருந்தது எப்படி? அத்தனை கோடி நரகவாசிகளிலே அணு அளவு ஈமானை இருந்தவர் எப்படி கண்டுபிடிப்பது? அல்லாஹ் நரகத்திற்கு ஒரு கட்டளையிட்டு இருப்பான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் தொழுதார்களோ, சுஜூது செய்தார்களோ, தொழுகையில சுஜூது செய்தார்களோ, அந்த 5 இடம் இருக்கிற அந்த கையை, நெத்தி, மூக்கு, பாதம், இதையெல்லாம் நரக நெருப்பு தீண்டக்கூடாது என்று நரகத்துக்கு எல்லாம் ஒரு கட்டளையிட்டு இருப்பான். அந்த இடம் எல்லாம் பழிச்சுட்டு இருக்கும். மற்ற எல்லா பக்கம் எரிஞ்சிரும். அந்த இடம் மட்டும் நரக நெருப்பு தீண்டாம பழிச்சுட்டு இருக்கும். இதை அடையாளம் வைத்துக் கொண்டு அந்த அளவு ஈமான் இருக்கக்கூடியவர்களை அந்த மலக்குமார்கள் வெளியேற்றுவார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, நரகவாசிகளிலே கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மனிதர் நரகத்தினுடைய விளிம்பிலே இருப்பார். அப்படியே நரகத்தினுடைய அந்த வெப்பக்காற்று தாங்க முடியாமல் அந்த துடி துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் இறைவனிடத்திலே கோரிக்கை வைப்பார், யா அல்லாஹ், என் முகத்தை அப்படியே இந்த நரக வெறுப்பினுடைய தாக்கம் தாங்க முடியல, என் முகத்தை இப்படி திருப்பிடு. அல்லாஹ் சொல்லுவான், சரி திருப்பிடுறேன். இதுக்கு பிறகு நீ வேற ஏதாச்சும் கோரிக்கை வச்சினா நான் எதுவும் வைக்க மாட்டேன். மூஞ்சி மட்டும் திருப்பி விட்டு நரகத்தினுடைய நெருப்பினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் இருக்கிற முகத்தை மட்டும் அல்லாஹ் திருப்பிடு. சரின்னு சொல்லி அவர் கோரிக்கையை ஏற்று இறைவன் திருப்புகிறார். திரும்பி பார்த்தா சுவனத்தினுடைய வாசல் தெரியும். அப்படியே கொஞ்சம் காலம் கழிகிறது. மீண்டும் இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்கிறான், யா அல்லாஹ், என்னை முகத்தை திருப்பி நான் சொர்க்கத்தினுடைய வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறேன். நான் அப்படியே உள்ள என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன். அதற்கு அல்லாஹ் கேட்பானா, ஆகமுடைய மனிதன் உனக்கு என்ன கேடு? அது ஒரு விளையாட்டாக நம்ம பேசுவோம். அந்த வார்த்தைகளிலே அந்த துணையிலே இறைவன் சொல்லுவேன், என்ன கேடு? இப்பதான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆமாயா அல்லாஹ், இதை ஒன்ன மட்டும் பண்ணினேன், அந்த வாசல் வரைக்கும் கொண்டே விட்டுறேன், சோழ வாசல் வரைக்கும். அவருடைய கோரிக்கையை ஏற்று மீண்டும் அந்த சோழத்தினுடைய வாசல் வழியாக மீண்டும் அந்த மனிதன் கோரிக்கை வைப்பான், சோழத்துல கொண்டு போய் விட்டுறேன். இதே வார்த்தை வரும். அல்லாஹ் அந்த சோழத்துல அந்த மனிதனை அனுப்பி வைப்பான். எந்த அளவுக்கு கருணை பாருங்கள், மிகப்பெரிய நீண்ட நெடிய ஹதீஸ். அப்ப இப்பேற்பட்ட நரகத்தினுடைய விளிம்பிலே இருக்கக்கூடியவருக்கு, நரகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கருணை காட்டி சூழத்திலே அனுப்புகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் எப்படி கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு கருணையற்றவர்களாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொலை பாலியல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாளை மறுமையிலே இறைவனுடைய கருணை பெற முடியாது என்று உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை சொன்னவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாயிருந்தாவா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இறைவனுடைய கருணை மகத்தானது. நாளை நிச்சயமாக இந்த உலகம் அழிக்கப்பட்டு மறுமையிலே நீதிமன்றத்தில் மதுசர் மைதானத்திலே நிற்கும் பொழுது அனைவரும் இறைவனுடைய கருணையை நிச்சயமாக கண்கூடாக பார்க்க முடியும். அதற்காகத்தான் இறைவன் நரகத்தினுடைய வாசல்கள் 7, அதான் சொல்லப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் 7. ஆனால் சுவனத்துடைய வாசல் ஒண்ணு அல்லாஹ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறான், 8. சுவனத்துடைய வாசல்கள் 8. அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை தான் மிகைத்திருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய அரிசி இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அல்லாஹ் தனது ரஹமத்தை, கோபத்தை, தன்னுடைய ரஹமத் கோபத்தை மிஞ்சிவிட்டதாக தனக்குத்தானே அல்லாஹ் கடமையாக்கி கொண்டு
எழுதியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்ன ரஹமதி சபகத ஹலிபி, என்னுடைய கோபம், என்னுடைய ரஹமத் கோபத்தை மிஞ்சி விட்டது, கோபத்தை விட என்னுடைய கருணை மேலோங்கி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த அளவுக்கு இறைவனுடைய கோபத்தை விட இறைவனுடைய கருணை மேலோங்கி இருக்கிறது என்றால், ஒரே ஒரு செய்தி பாருங்க. ஒருவர் ஒரு நன்மை செய்ய நினைக்கிறார். அதாவது உதாரணத்துக்கு நான் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கணும், ஒரு பெரிய ஏதோ நன்மை செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் அது செய்ய முடியல, விட்டுட்டார். அப்ப இறைவன் என்ன செய்கிறான்? நீ செஞ்சீனா உனக்கு அதை அவன் செய்திருந்தால் 700 மடங்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுப்பான், பாரி இறைச்சிடுவான். அதே போல அவர் செய்ய நினைச்சாரு, செய்யல, செஞ்சிருந்தா அவ்வளவு நன்மை, செய்யாம போனையா உனக்கு நன்மை, செய்ய நினைச்சு இல்ல அதுக்கே நன்மை என்று இறைவன் சொல்லுகிறான். ஒரு நன்மை செய்தாலும் நன்மை, செய்ய நினைச்சு செய்ய முடியலினாலும் நன்மை. அதே போல ஒரு தீமை, ஒருவர் அவனுக்கு தீமை பண்ணணும்னு நினைக்கிறார், அவனை அப்படியே போட்டு விட்டுறணும், அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுறணும், அவன் தொழில முடிச்சு விட்டுறணும், அவனை ஏதாச்சும் பண்ணிடணும். அவன் இப்ப வந்தா அதுக்குள்ள இப்படி வளர்ந்துட்டான், வீடு கட்டிட்டு அதை பண்ணிட்டு அவனை ஏதாவது முடிச்சுடணும், அவனை ஏதாவது மாட்டி இன்னொருத்தர் முடிவு எடுக்கிறார், ஏதாவது பண்ணல. அப்ப இறைவன் என்ன பண்ண, செஞ்சிருந்தா தீமை, செஞ்சா தீமை, அப்ப செய்யணும்னு நினைச்சா இல்ல அதுக்கும் தீமை தானே கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், செஞ்சீனா தீமை, செய்யல உனக்கு தீமை இல்ல, மாறாக ஒரு நன்மை வச்சுக்க. ஏன்? அவன் செய்யாம திருந்திட்டானே, செய்யணும்னு நினைச்சான், அப்ப செய்யல திருந்திட்டான் தான் அர்த்தம். அப்படி என்றால் நீ நன்மையை வச்சுக்க. அப்ப இறைவனுடைய அந்த கருணை பாருங்க. நன்மை செய்தாலும் பல மடங்கு நன்மை, செய்யாட்டாலும் நன்மை. தீமை செஞ்சாதான் தீமை, செய்யல தீமை இல்லை. அப்படி செய்யக்கூடாது விட்டுட்டோம்னா நன்மைதான். அப்ப எந்த அளவுக்கு இறைவன் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம் சிந்தித்து இந்த உலகத்திலே கருணையோடு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருந்தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.